2 நாளா சவாரியே ஓட்டல. இன்னைக்கு எப்படியாவது சவாரி ஓட்டியே ஆகணும். ஏ மாமா, ஐய காலையில இதே மூஞ்சில முடிச்சிட்டு போறேன். புதுசா ஒரு கவிதை யோசிச்சிருக்கையா, வந்து கேட்டு போயேன். டேய் வேலை இருக்குடா, 2 நாளா வண்டி ஓட்டலடா. இன்னைக்கு தானே வண்டிக்கு போறேன். ஆமா, இவர் அப்படியே ஃப்ளைட் ஓட்ட போறாரு. ஆட்டோ தானே ஓட்ட போற. 80 ரூபா கேட்டா 50 ரூபா கொடுப்பாங்க. வாயா. சரி வரேன். சொல்லு. பெண்ணே நீயும் பெண்ணாய், பெண்ணாகிய ஓவியம், 2 கண்ணாய், ஒவ்வொன்றும் காவியம். எப்படி? பெண்ணே நீயும் பெண்ணா பெண்ணா. என்னையா மலைச்சு போய் நிக்கிற? எப்படி? சூப்பரா? சூப்பர் மாப்ள. வரவா? யோ, எங்கயா போற? பொண்ணுக்கு மட்டும் இல்ல, இந்த சமூகத்துக்கும் ஒரு பாட்டு இருக்கு, கேக்குறியா? கேட்கலன்னா விடா போற. சொல்லு. வானத்தை எட்டி நிற்கும் உயர்ந்த மாளிகை யாரிங்கே கட்டி வைத்து கொடுத்தது? ஊருக்கு பாடுபட்ட இளைத்த கூட்டமோ வீடின்றி வாசலின்றி தவிக்குது. எப்படி? வானத்தை எட்டி நிற்கும் உயர்ந்த மாளிகை யாருங்கு கட்டி. என்னையா உடனே மாளிகையை பாக்குறியா? எப்படி? செம்மையா? செம்ம மாப்ள. வரவா? யோ, எங்கயா போற? வேலைக்கு போறேன் மாப்ள. வேலைக்கு தானே போற? வேலைக்கு ஒரு கவிதை வச்சிருக்கேன், கேக்குறியா? சொல்லு. வேலை இல்லாதவன் தான் வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் விவரமான வேலைக்காரன். எப்படி? சூப்பர் மாப்ள. இங்க வாங்க மாப்ள. பரவாயில்ல, அதெல்லாம் வாங்க மாப்ள, உங்களுக்கு சன்மானம் ஒன்று இருக்கு மாப்ள. வாங்க. நான் சினிமாவில் அதெல்லாம் வாங்கிக்குவையா? ஏயா நீ பாவம் இல்லாத ஆளு. என்னையா புசுக்கள் கை நீட்டிவிட்டா? உன்னை செருப்பால் அடிப்போம்னு தான் பார்த்தேன். கமாண்ட்ல எல்லாரும் உன்னை பாவம்னு சொல்றதுனால அறையோட விட்டேன். ஏண்டா படத்துல பண்ணதெல்லாம் எடுத்து கவிதைன்னு சொல்லி எங்கள்கிட்ட பீலா விட்டுக்கு இருக்கிறியா? என்னது படத்துல வந்துருச்சா? நான் பாடுறதுக்கு முன்னாடி படத்துல பாடிட்டாங்களா? உண்மையாவே உன்னை செருப்பால் அடிச்சு விடுவேன். ஏண்டா வேலை வெட்டி இல்லாம வெட்டித்தனமா உட்காந்துக்கிட்டு வேலைக்கு போறவன கலாச்சிருக்கியாடா? ஏய், நீ என்னடா இங்க வெட்டித்தனமா இருக்க? உங்களை தாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஓ, வீடியோ எடுத்துக்கிறியா? இந்த வெட்டித்தனமா இருக்காங்களா, அவங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சு விடு. அதையும் நீங்களே சொல்லிருங்க. ஏங்க, இந்த வெட்டியா இருக்கிறவங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பிடுங்க. உன்னை இந்த ஏரியா சைடு பார்த்தனோ பொழந்துருவே முழந்து. யோ மாமா. எஸ். என்னடா? கோவத்துக்கும் ஒரு கவிதை இருக்கு, சொல்லவா? ஏய் கேமராமேன், அந்த செருப்பதிக்கு போறான். ஏங்க நீங்க எதுக்கு தப்பா நினைக்காதீங்க. இவனை செருப்பால் அடிச்சுதான் திருந்துவேன். சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி. சுறுசுறுப்பில்லாம தூங்கிக்கிட்டு இருந்தா துணியும் இருக்காது.